அபான முத்திரையை ஆஞ்சியோகிராம் செய்தவர்கள் செய்யலாமா? அல்லது ஆஞ்சியோகிராம் சிகிச்சைக்கு பிறகு அபான முத்திரையின் பங்கு என்ன? அபான முத்திரை, குறிப்பாக அபான வாயு முத்திரை அல்லது ஹிருதயா முத்திரை, இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று யோகாவில் நம்பப்படுகிறது. இது மாரடைப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கும் மாரடைப்பு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடி நிவாரணம் அளிப்பதற்கும் உதவுவதாக கூறப்படுகிறது. இது உயிர் காக்கும் முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது. அபான முத்திரை மற்றும் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம் என்பது இதய இரத்த நாளங்களில் அடைப்புகளை கண்டறியும் ஒரு மருத்துவ பரிசோதனை அல்லது அடைப்புகளை நீக்கும் ஒரு சிகிச்சையாகும். ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த சிகிச்சைக்கு பிறகு நோயாளி தனது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க பல்வேறு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அபான முத்திரை ஆஞ்சியோகிராம் செய்தவர்களுக்கு உதவுமா? அபான முத்திரை இதயத்திற்கு நன்மை பயக்கும் என்று கூறப்பட்டாலும் ஆஞ்சியோகிராம் செய்தவர்கள் இந்த முத்திரையை செய்வதற்கு முன் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். மருத்துவ ஆலோசனை முக்கியம். நீங்கள் ஆஞ்சியோகிராம் அல்லது வேறு ஏதேனும் இதய சிகிச்சை பெற்றிருந்தால் அபான முத்திரை உட்பட எந்த ஒரு புதிய யோகா அல்லது உடற்பயிற்சி முறையையும் தொடங்குவதற்கு முன் கட்டாயம் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். உங்கள் மருத்துவர் உங்கள் தற்போதைய உடல்நிலை, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் மற்றும் உங்கள் சிகிச்சையின் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் சரியான வழிகாட்டுதலை வழங்குவார். துணை சிகிச்சை. அபான முத்திரை ஒருபோதும் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாகாது. இது ஒரு துணை பயிற்சியாக மட்டுமே கருதப்பட வேண்டும். இரத்த ஓட்டத்தை சீராக்குதல். அபான வாயு முத்திரை இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இதய துடிப்பை மேம்படுத்தவும் உதவுவதாக கூறப்படுகிறது. இது ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு பிறகு இரத்த நாளங்கள் சீராக இயங்க உதவும் என நம்பப்படுகிறது. மன அழுத்தம் குறைப்பு. இதய நோயாளிகளுக்கு மன அழுத்தம் ஒரு பெரிய சவாலாகும். அபான முத்திரை மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. இது இதய ஆரோக்கியத்திற்கு மறைமுகமாக நன்மை பயக்கும். உடல் கழிவு நீக்கம். அபான முத்திரை உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இது இதய ஆரோக்கியத்திற்கும் அவசியம். யார் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும்? கர்ப்பிணி பெண்கள். அபான முத்திரை உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது என்பதால் கர்ப்பிணி பெண்கள் இந்த முத்திரையை தவிர்க்க வேண்டும். இது சில சமயங்களில் முன்கூட்டிய பிரசவத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. கடுமையான உடல்நல பிரச்சனைகள். உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான உடல்நல பிரச்சனைகள், உதாரணமாக சமீபத்திய அறுவை சிகிச்சை, தீவிர இரத்தப்போக்கு இருந்தால் மருத்துவரிடம் கலந்தாலோசிக்காமல் இந்த முத்திரையை செய்ய வேண்டாம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு, குறிப்பாக குடல் அல்லது மூலவியாதி சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்தவர்கள் 1 மாதத்திற்கு அபான முத்திரையை தவிர்க்க வேண்டும் என்று சில யோகா நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். சுருக்கமாக, ஆஞ்சியோகிராம் செய்தவர்கள் அபான முத்திரை செய்வதன் மூலம் சில பலன்களை பெற வாய்ப்புள்ளது. ஆனால் இது ஒரு துணை பயிற்சி மட்டுமே என்பதையும், கட்டாயம் உங்கள் இதய மருத்துவரிடம் கலந்தாலோசித்த பின்னரே இதை செய்ய வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள்.